மனதார சிவபெருமானை எண்ணி பார்த்தால் போதும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் போதும், அந்த ஒரு தகுதி இருந்தாலே போதுமானது அவர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கு. சரி, சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கின்றார்கள் என்றால் அவர்களின் முன்னேற்றமானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்கு இல்லைங்களா? அந்த கேள்விகளுக்கான விடயத்தை தான் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விஷயத்த மனசில் எடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு தங்க துகள் இருக்குது, அது தங்கமாக எப்படி மாறுது அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாதுக்கள் எப்போவுமே மண்ணில் தான் கலந்துருக்கும். அதை பிரித்து எடுத்து சின்ன சின்ன துகளாக இருக்கிறதெல்லாம் எடுத்து அக்னியில் வந்துட்டு வேக வைப்பாங்க இல்லைங்களா? ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க விடுவாங்க. அதை ஒரு அச்சில் ஊற்றி சுத்தியலை வச்சு அடி அடி நடிப்பாங்க. அத்தனை வலியும் வந்துட்டு அந்த தாதுவானது தாங்கிக் கொள்கின்றது. திருப்பியும் அது நெருப்பில் இடப்படுகின்றது, கொதிநிலைக்கு கொண்டு செல்லப்படும். மீண்டும் அதை அடித்து வந்துட்டு திருப்பி அதை உருவத்துக்கு வர்ற வரலும் விடாமல் அடித்து நம்ம கடைசியாக என்ன பண்ணுறோம், அதை ஒரு நகை